ஹாய் நண்பர்களே, தூங்கிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா எல்லாம்? மணி என்ன தெரியுங்களா? 3 மணி ஆகுது. எனக்கு இப்போ ஒன்றும் தூக்கம் வரல. ஏன்டா வினோத்தனா காரை ஸ்டார்ட் பண்ணி குளூரில் பார்த்துன்னு இருக்கேன். எவ்வளோ கொசு வந்துச்சுங்க. உள்ளே ஃபுல்லாக கொசு எப்படி வந்துச்சுன்னே தெரில. ஃபுல்லாக கொசு தான். எல்லாம் மொத்த கொசும் கடிச்சு எழுப்பி விட்டுச்சு. கொசு காட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்களா, உள்ளே கார் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடுது. அதனால் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில வந்து பார்த்துட்டேன். ஓகேங்களா? வெளில தான் இருக்கேன். மணி 2:45 ஆகுது. அதாவது இது வேறு அப்பார்ட்மெண்ட்டு போலகுது. ஓகேங்களா? இது வேறு போலகுது. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்குள்ளே தான் நம்ம ஒத்துமையாக இல்லை. செக்யூரிட்டி அண்ணனுக்குள்ளே ஒத்துமையாக இருக்காங்க. அவர் டீ எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு, இவர் வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறாரு. அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. 3 மணி கூட டீயாக வேலை செய்யணும் குமார் அப்படின்னு உழைக்கிறாரு. வாட்ச் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நஷ்டங்கள். தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் இந்த ஃப்ளாட்டில் ஜியோ சிம்மு வேலை செய்யலையான்னு தெரியல. உள்ளே போனால் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. ஃபோன் பண்ணால் மட்டும்தான் வருது. எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. டவரும் வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாகுது. ஏர்டெல் மட்டும்தான் வரும்போது உள்ள ரொம்ப கஷ்டமாகுது. வெளிலேயும் 1% செகண்ட்ஸ் 2% தான் வருது. நியர்பையில் பாத்ரூம் கூட இல்லை. பாத்ரூம் போகலான்னா கூட ஓகேங்களா, பெட்ரோல் பங்க் இல்லை. அதுதான் தப்பு பண்ணிட்டேன். பெட்ரோல் பங்காக போய் பார்த்து போட்டுருவோம் போல. ஏன்னா அங்கேனா நம்மளுக்கு அர்ஜென்ட் எதனா பாத்ரூம் வந்தால் கூட போகலாம். இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி சொல்கிறது, ஒரு டைமும் அப்ரூவல் கொடுக்கணும். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி வந்து சரியாக பராமரிப்பே இல்லை. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ காலைல கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு தான் நான் உள்ளே போக முடியும். ஓகேங்களா? 7 மணி நாளைக்கு பீச்சுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து விட்டுட்டு சாப்பிட போனோன்னா, அதுக்கப்புறம் மதியம் வரலாம் உட்காந்து ஃபோன் நோண்டின்னு இருந்தேன். டவர் கிடைக்கல. அப்படியே பார்த்து தூங்கிட்டேன். திரும்பி கண்ணு வலி அப்படியே முடிஞ்சு போச்சுங்களா. திரும்பி ஃபோன் பண்ணாங்க. சாப்பிடல மதியம். அப்புறம் மாலுக்கு போகணுன்னாங்க. மாலுக்கு இங்கே மெரினா மால் போனேன். ஓகேங்களா? அது ஆல்ரெடி போயிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை போனால் அது வீடியோ எடுத்து போட்டேன்னா போடலையான்னு தெரில. வீடியோ எடுத்துட்டேன். ஓகேங்களா? அதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ண வந்துட்டேன். இங்கே வந்துட்ட பிறகு சரி நீங்கள் போயிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, காலைல 7 மணிக்கு போகலான்ட்டாங்க. பீச்சுக்கு போகலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி ஃபோன் பண்ணாங்க. திரும்பி ஃபோன் பண்ணி வேளச்சேரி பர்ச்சேசிங் போகணுன்னாங்க. சரி வேளச்சேரி போய் பர்ச்சேசிங் போயிட்டு அங்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அப்புறம் கூப்பிட்டாங்க சாப்பிட. வந்துடுங்க சாப்பிட போகலாம். நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு கால் வலியில் நடக்க முடியலங்க. பயங்கரமாக இருக்குது. அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியலங்க. அது ஒரு நிமிஷமாங்களா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த வீடியோ. ஓகேங்களா? எப்படி எடுத்திருப்பேன், எப்படி பேசியிருப்பேன் பாருங்கள். 3 மணி நேரமாக 2 மணி நேரமாக தெரில. வேறு லெவல் அந்த வீடியோ. எனக்கு பயங்கர வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டான வீடியோங்க. ஓகேங்களா? ட்ரெண்ட் ஆகிறலாம் முக்கியம் இல்லைங்க. இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ போடணுமாடானா நீங்கள் யோசிப்பீங்க. ஓகேங்களா? அந்த மலை மேலே ஏறினது தான் பயங்கரம் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, சிங்கிளாக போய் என் கூட யாருமே வரல. உண்மையாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். என் மச்சானே கேட்குறான், மச்சான் எதுக்குடா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியா மச்சான் அப்படின்னு. ஆனால் நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் ஆன ஒருத்தவங்களுக்கு, ஓகேங்களா, அந்த வீடியோ இதுக்கப்புறம் தான் வரும். ஆக்சிடெண்ட் ஆகும் ஒருத்தவங்களுக்கு. 2வது பார்த்திங்கன்னா திருநங்கைக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். 3வதும் திருநங்கைக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். 4வது என் ஃப்ரெண்டு, ஓகேங்களா, அவர் கார் டிரைவர் அண்ணன் தான், அவருக்கும். ஏன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துன்னு நான் சொல்ல வரல, என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேங்க, அவ்வளோதாங்க. நேற்று மட்டும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணது அது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப பெரிய மனசு இல்லைங்களா? நம்மளால் முடிஞ்சது ஒருத்தருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அது பெரிய நிறைவாக இருக்குது. என் மச்சான் சொன்னாதான், ஓகேண்ணா மச்சான் நீ இவ்வளோதெல்லாம் செய்ய மாட்டேடா, எப்பட்றா இப்படிலாம் செய்கிற, அதுவும் அவ்வளோ தூரம்லாம் போய் செஞ்சு இவ்வளோ தூரம்லாம் இது பண்ணுறியா அப்படின்னு. அதான் நேற்று பேசினேன். அவன் வந்துட்டுருக்கான். இங்கே சென்னையில் இருந்தானா, இப்போ வேலைச்சேரியில் இருந்தானா நான் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இப்போ வேளாங்கண்ணிலேருந்து வந்துட்டுருக்கான். நைட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்துட்டானா வரேன்னு நினைக்கிறான். தெரியல. காலைல வந்தானா கூட மச்சான் வா மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு டீ வாங்கி கொடுறான்னா, அப்படியே வாடா டீ என்னடா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிறா வாடா அப்படின்னு. ஓகேங்களா?
அவன் என்ன கூட்டினுக்கிறான், திருவண்ணாமலை வா மச்சான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிரிவலம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னா. நான் என்ன பருவதமலை கூப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் என்னால் இந்த மலையே ஏற முடியல. பருவதமலைலாம் அவன் ஏறிட்டு வந்துட்டான்றான். எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாலே பக்கு பக்குன்னு. ஓகேங்களா, எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா பருவதமலைலாம். திருவண்ணாமலைக்கு சின்ன வயசில் கோயிலுக்கு போனதுங்க. இப்போலாம் போக கூட முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அன்றைக்கே போயிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் நம்ம மனசு எப்படி சொல்கிறது, அரைங்குறையமாலாம் போகக்கூடாது. ஒரு விஷயம் இறங்கிட்டோன்னு ஆகுனா அது வரும். கொசு எவ்வளோ சுற்றுது பார்த்தீங்கன்னா, அது வரும். சுற்றுதா என் கணக்கு மாற நேராக போகிறேன். அது வரும். ரெடி எங்கடா ஓடுனுங்க ரெடி. இந்த பாருங்க இவ்வளோ கொசு இருக்குதுங்க இந்த காரில். எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரிலங்க. ஏதோ ஒரு இடத்துல கண்ணாடி ஓப்பன், இந்த இடத்துல டோர் கொஞ்சம் கேப் இருக்குது. யாராவது ஒரு டிரைவர் என்ன எடுத்துகிட்டு போகும்போது அவனாக ஒருத்தன் ஈச்சிட்டு இருக்கிறான் போடுது. அதனால் டோர் டம்முன்னு சாத்துது. ஓகேங்களா, நீங்கள் காலைல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் கேப் இருக்கிறதுனால உள்ளே கொசு வந்துடுதுன்னு நினைக்கிறேன். தெரில என்ன நடந்துச்சின்னு தெரில. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நான் தான் சொன்னேன் திருவண்ணாமலைக்கு போய்ட்டு வந்துடலாம் மச்சான் அப்படின்னா. சரிடா மச்சான் போய்ட்டு வந்துடலான்டான்ட்டேன். ஓகேங்களா, கண்ணெல்லாம் வலிக்குது, தூக்கமே இல்லை. ஓகேங்களா, எத்தனை தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து மைலேஜ் கேட்பாங்க. அப்புறம் ஏன்னா ஜிபிஎஸ்சில் பார்ப்பாங்க கம்பல்சரி. எல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா, எல்லாம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு அதெல்லாம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான். 2:30 மணிக்கு ஒரு வீடியோ தேவையடா வினோத்து அப்படின்ற மாதிரி. இவ்வளோ தூரம் இருந்துச்சுங்க முடி, இவ்வளோ கேப் வந்தது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் முடி. இந்த முடி இப்படி போயிடுச்சுங்க. ஐயோ, எல்லாம் டிப்ரெஷன். ஓகேங்களா, எல்லாம் டிப்ரெஷன் தான். தூக்கம் இல்லைன்னா இப்படி தான் ஆகும். தூக்கம் சரியான சாப்பாடு இல்லைன்னா வைட்டமின் குறைபாடு. இவ்வளோ தூரம் அந்த முடி அப்படியே இன்ச்சாக போயின்னுக்குதுங்க. இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது, இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் கூட லைட்டாக போயிட்டு பேசாமல் நானும் முடி வர வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். காசு தான் நம்மகிட்ட பிரச்சனையே. என்ன பண்ணுறது, காசு இருந்தால் நம்ம செலவு பண்ணுறோம், காசு இல்லைன்னா தான் கஷ்டமாக போயிடும். எங்கன்னா போகணுங்க, நிறைய வீடியோ எடுக்கணும், நிறைய பேசணும். ஆனால் என்ன பேசுறது, நம்ம எதனா பேச போய் அது தப்பானா முடிஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது. எதை பண்ணாலும் நம்ம யோசித்து பண்ணுறதா இருக்குது இல்லைங்களா. எதை பேசினாலும் யோசித்து பேசுகிறதா இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குங்க. நம்ம இங்கே மெயின் பணம், 2வது பவர். ஓகேங்களா, 3வது அதிகாரம். பவரும் அதிகாரமும் ஒன்று தான். ஓகேங்களா, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கணும். யாருமே இல்லைன்னா கஷ்டம். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இங்கே நம்மளை கூட இப்போ இப்படி பேசுகிறாங்க, அப்புறம் அங்கே போனால் அப்படி பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, இங்கேயும் இருக்காங்க அங்கேயும் இருப்பாங்க. ஓகேங்களா, டப்புன்னு மாறிடுவாங்க. நம்மளுக்கு நிலையாக நிற்கிறது ஒரே ஒருத்தவங்க தான், பெற்றவங்க மட்டும்தான். சொந்தக்காரங்க ஓகேங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட கூட போனோன்னா அவங்களும் பயப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு சுற்றி முற்றி பேக்ரவுண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதெல்லாம் யோசிக்கணுங்க. அதெல்லாம் எடுத்தங்க ஒருத்தெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. பிரச்சனையில் மாட்டிங்கன்னா நம்ம தான் மீண்டு வெளில வரணும். போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, எடுத்துங்க ஒருத்தெல்லாம் எல்லாத்துலேயும் மாட்டிக்காதீங்க. நியூ இயர் வருது, எல்லாம் சேஃப்டியாக நியூ இயர் கொண்டாடுங்க. இந்த 27 புதுசாக டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா, வாழ்க்கையில் நிறைய முன்னேறணும். ஓகேங்களா, அடுத்தடுத்த கடத்துக்கு போகணும். முடிஞ்ச அளவு சந்தோஷமாக இருங்க. எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நினைங்களோ போங்க. இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். மச்சான் சொல்லியிருந்தேன், மச்சான் சனி ஞாயிறு என்றைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கோ நம்மளுக்குன்னு பிடிச்ச மாதிரி சுற்றி அதை விலாகாக போட்டு அதை நிறைய பேர் ரசிக்கிட்டோங்க, தப்பு இல்லைங்க. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. இதுலேருந்து நம்மளுக்கு காசு வரப்போதா ஒன்றும் கிடையாது. வியூஸு போகணும், ஃபாலோவர்ஸ் ஏறணும். ஓகேங்களா, நல்லா ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் தான் பணம் வரும். ஓகேங்களா, எடுத்தவனெல்லாம் பணம் வராது. ஆனால் அது யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் பணம் வரும். ஓகேண்ணா, இன்ஸ்டாகிராம்லாம் பணம் வர வாய்ப்பு இல்லை, ஃபேஸ்புக்லேயும் பணம் வர வாய்ப்பு இல்லை. ஃபேஸ்புக்கில் என்னென்னவோ கேட்குது, டேக்ஸ் அப்ளை பண்ணுறியா அப்படின்னு கேட்குது, ஜிஎஸ்டி அப்லோடு பண்ணுறியான்னு கேட்குது. ஆனால் யூடியூப்பில் அந்த இதெல்லாம் இல்லை. மானிட்டேஷன் பண்ணால் வந்துடும். ஆனால் மானிட்டேஷனுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வேணும். வாட்ச் ஹவர்ஸ் 3000 இல்லை 4000 வாட்ச் ஹவர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ். ஷார்ட்ஸ் 3000 ஷார்ட்ஸு. இதெல்லாம் பண்ணாலே வந்துடும். ஆனால் என்னென்னா நம்மள தான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோலாம் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் அந்த 1 நிமிஷம் வீடியோ பார்த்துட்றாங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா, நானெல்லாம் பார்ப்பேன், ஹெட்செட் மாட்டி அழகாக கேட்டுருவேன், நம்மளுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி. ஓகேங்களா, இங்கே ஒரு ஃபாலோ நம்ம எல்லாேருக்கும் ஃபாலோ கொடுக்குறோம். ஆனால் நம்மளுக்கு தான் யாரும் ஃபாலோ கொடுக்க மாட்டோம், சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்குறது பெரிய விஷயம். இன்றைக்கி நான் ஒரு நாள்
நம்மளோட வாழ்க்கையும் மாறும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் மாற வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகேங்களா? முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னால் முடிந்த உதவி கண்டிப்பாக செய்வேன். செய்யாமலாம் இருக்க மாட்டேன். ஒன்றுமே வராத செய்வேன். வந்துச்சுன்னா எப்படி செய்வேன்னு நினச்சி பாருங்கள். ஓடி ஓடி செய்வேன். ஓகேங்களா? சொன்னால் செய்யக்கூடாது, சொல்லிட்டு செய்யக்கூடாது இல்லைங்களா? என் மச்சானை வேறு காப்பாற்றி விடணுங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறேன், மச்சான் நான் கண்டிப்பாக இதுவானேன்னா உன்னை காப்பாற்றி விட்றேன்டா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா? அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். என்னோட இப்போ பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறான். ஒரு பக்கம் ஃபேமிலி சப்போர்ட்டு இல்லை, ஒரு பக்கம் ஒய்ஃப் பக்கம் சப்போர்ட்டு, ஒய்ஃப் மாமனார் பக்கம் சப்போர்ட்டு இல்லை, 2 பக்கமும் நிற்கிறான். கடனில் மாட்டிக்கின்னு கடன்காரங்க அவனை தேடி தேடி சுற்றுறாங்க. எல்லாத்துக்கும் இந்த பணம் தாங்க. பணம் தான் பிரச்சனை. ஓகே, நான் போய் தூங்குறேன். டைம் ஆயிடுச்சு.